السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: قال لجرير بن عبد الله: النصح على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் அவன் மகஃபிரத்தும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தும் அவர்களின் பரிந்துரைகளும் நம் எல்லோருக்கும் கிடைக்க பெறட்டுமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துன் நம்ல் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அந்த இரண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தின் நிஅமத்துக்களை அல்லாஹ் வர்ணித்து கூறினான். ஜின்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்தது, காற்று அவர்களுக்கு வசப்பட்டிருந்தது, பறவை இனங்கள் அவர்கள் சொல் கேட்டு நடந்தது என்றெல்லாம் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஆட்சியை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அதில் ஒரு காட்சி, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் படையோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எறும்பு கூட்டம் ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த கூட்டம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படையை பார்த்துவிட்டு ஒரு எறும்பு மட்டும் எல்லா எறும்புக்கும் ஒரு அறிவிப்பு செய்கிறது. யா அய்யுஹன் நம்லு, ஓ எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாகினக்கும், உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் புகுந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய படைகளும் உங்களை மிதித்து விட வேண்டாம். வஹும் லா யஷ்ஊரூன், அவர்களும் அறியாத நிலைமையிலே என்றால் அந்த எறும்பு பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆன்ல எறும்பை பற்றிய ஒரு செய்தி இடம்பெறுகிறது என்று சொன்னால், சின்ன ஜீவன், சின்ன ஒரு உயிரினம், ஆனால் அது செய்திருக்கிற காரியம் மிகப்பெரியது. அது உள்ள புகுந்துக்கலாம், அது தன் உயிரை காத்துக் கொள்வதற்கு பொந்துக்குள்ளே புகுந்து கொள்ளுகின்ற தன்னலத்தை மீறி ஒரு பொது நலம், ஒரு பிறர் நலம், எல்லோருக்கும் அறிவிப்பு செய்து எல்லோரையும் காப்பாற்றியது. எனவே திருக்குறான்ல அந்த எறும்பு இடம்பெறுகிறது என்று சொன்னால், இங்கே அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகிற செய்தி, பிறர் நலம் சார்ந்து உங்கள் சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எல்லா காலமும் போற்றப்படுவீர்கள். ஒரு நபர்கிட்ட அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிறர் மனதில் அவர் எப்படி இடம் பெற்றிருக்கிறார் என்று பார்க்கணும். அவர் ஒரு சுயநலவாதிங்க என்று சொன்னால் அது ஒரு வகையான பதிவு. அவர் எல்லோருக்கும் சேர்ந்து வாழ்பவர் அப்படின்னு சொன்னா, மற்றவர் மனங்களிலே நம்முடைய உதவியால், நம்முடைய முயற்சியால் நாம் இடம்பெற்றிருக்கிறோம் என்று பெயர். எனவே அந்த எறும்பு சுயநலம் அன்றி வாழ்ந்ததாலே அல்லாஹ் அதை பதிவு செய்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அவருக்குள்ள நலனை பற்றி அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நீங்க கரெக்டா இருந்துக்கணுங்க, உங்க உடம்ப பார்த்துக்கணுங்க, உங்க வியாபாரத்தை பார்த்துக்கணும், உங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் சொல்லித்தர தேவையில்லை. அவர் கரெக்டா இருப்பாரு. அவர் தன்னை மீறி அடுத்தவர்களுடைய நலன் குறித்து அவருக்கு சிந்தனை இருக்கிறதா, அந்த கவனம் தேவை என்பதுதான் இந்த எறும்பு மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்ற செய்தி. குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ ருக்கூஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், ரப்பை வணங்குங்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பணிகள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஃபாலில் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் நன்மையான காரியங்களையும் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று குறிப்பிடுகிறார். எது நன்மையான காரியம்? இந்த நன்மையான காரியத்தை செய்யுங்கள். தொழுவுங்க, நோன்பு வைங்கன்னு மட்டும் சொல்லல. ஹஜ் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய காரியத்தை மட்டும் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தையும் சொல்லுகிறான், ஃபஃபாலில் கைர், உங்க வாழ்க்கையில கைரும் இருக்கட்டும்.
கயிறுகள் இருக்கட்டும். கயிறுனா எப்படி நாம் தெரிந்து கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் தான் அந்த கயிறை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு சொல்கிறார்கள் இல்லையா, ஹிரா குகையில இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்த உடனே அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று வருகிறார்கள். பொதுவாக பயம் வந்த அரபு நாட்டில் துணிகள் எல்லாம் மேலே போட்டா அந்த பயம் குறையும் என்ற வழக்கம் இருந்தது. அவர்கள் இழுத்து போர்த்தி கொள்ளுகிறார்கள். அப்போது அன்னை கதீஜா நாயகம் சொன்ன வார்த்தை, கல்லா லா யுஹ்ஸி கல்லா, வல்லாஹி லா யுஹ்ஸி கல்லா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். தஹ்மீலுல் கல்ல, பிறர் சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்ளுகிறீர்கள். தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவருக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். துக்ரில் வைஃப, விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். துஈனு அலா நவாஇபில் ஹக்கி, தேவை உள்ளவர்களுக்கு அவர்களுடைய தேவைக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவர்களுக்கு இருந்த அந்த கைரான காரியங்களை பற்றி அன்னை கதீஜா நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லோரோடும் உறவை சேர்ந்து வாழுகிற ஒரு சிறந்த பணி. யாருக்கு சிரமம் என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொள்ளுகிறார்கள். தக்ஸிபுல் மஅதூம என்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு உழைக்கிறது, தனக்கு உழைக்கிறது ஒன்று இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஏதாவது ஒரு பொருள் ஈட்டினால் அந்த பொருள் ஈட்டுதல் பிறருக்கு என்ற எண்ணத்திலே அவர்கள் பொருள் ஈட்டினார்கள். இந்த பண்பு இருக்கிறது. இதற்கு பெயர் தான் பிறர் நலம் பேணுதல். அந்த பிறர் நலம் சார்ந்த சிந்தனைகளை இந்த வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஜரீர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர்கள் பையத்து செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்கிற போது பையத்து செய்வார்கள். எப்படி பையத்து செய்வாங்கன்னா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், நான் பத்திரி பெண்கள் இட்டு கட்ட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன், இதெல்லாம் அந்த பையத்தில் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் இஸ்லாத்துக்குள்ள அவர்களை வருகிற போது அவர்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுப்பது உண்டு. ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்துக்குள்ள இணைந்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கிற போது சொன்னார்கள், அன்னுஸ்ஹ அலா குல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ நலவை நாட வேண்டும் என்று என்னிடத்தில் பையத்து செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். எல்லா முஸ்லிம்களுக்கும் உனக்கு நலவை நாடுகிற பண்பு இருக்க வேண்டும். ஜரீர் இப்னு அப்துல்லா அடுத்து ஒரு குதிரை வாங்குகிறார். கொஞ்சம் காசை கொடுத்துட்டு குதிரை வியாபாரியை கூட்டு வைப்பா, நல்ல குதிரை வாங்கணும். பணியாளர்கள் போய் ஒரு 300 திருடத்துக்கு ஒரு குதிரை வாங்கிட்டு வந்து நிறுத்தினாங்க. குதிரையை பார்க்கிறார், பெரிய குதிரையா இருக்கு. வித்தவர் பக்கத்துல இருக்காரு. அப்ப அந்த குதிரையை பார்த்தா 500 திருடத்தை தாண்டும் போல இருக்குதே என்று சொன்னார்கள். கூட ஒருத்தவர் சொன்னார், ஆமா தரலாம், அது கட்டுப்படி தான் என்று அவர் சொன்னார். இன்னொரு சொன்னார் 800 திருடம் வரும். உடனே ஜரீர் இப்னு அப்துல்லா 800 திருடத்தை கொடுத்தார். வித்தவர் என்னவோ 300 திருடம் தான். ஜரீர் இப்னு அப்துல்லா 800 திருடத்தை கொடுத்து விட்டு சொன்னார்கள், நபிகள் நாயகத்திடத்திலே நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன், வரும்போது ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணாங்க. என்ன ஒப்பந்தம்னா, பையத் என்றால் என்னிடத்திலே உறுதி பெருமானம் எடுத்தார்கள் என்றால் அன்னுஸ்ஹ அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களிடத்திலும் நான் நலவு நாட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி அந்த 800 திருகத்தை கொடுத்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். அப்போ நலவு நாடுதல் என்பது இஸ்லாமிய பண்புகளிலே மிகச்சிறந்த ஒரு பண்பு. அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலவு நாடுவதுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழே யாரும் சொல்லலாம், லிமன், யாருக்கு நலவு நாட வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நலவு நாட வேண்டும். வலி கிதாபிஹி, அவன் வேதத்துக்கு நலவு நாட வேண்டும். வலி ருசுலிஹி, அவன் தூதர்களுக்கு நலவு நாட வேண்டும். வலி ஐம்மத்திஹிம், முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு நீங்கள் நலவு நாட வேண்டும். வலி ஆம்மத்திஹிம், ஒட்டுமொத்த பொதுமக்களாகிய முஸ்லிம்களுக்கே நீங்கள் நலவு நாட வேண்டும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு நலவு நாடுறதுனா, அல்லாஹ்விற்கு நலவு நாடுவது என்றால் அவன் வல்லமையை புரிந்து கொள்வது, அவருடைய தகுதியை நாம் ஏற்றுக்கொள்வது, அவன் கட்டளைகளை ஏற்று நடப்பது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அவனுக்கு செய்கிற உதவி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்கிற உதவி என்றால் என்ன? நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களை அவமத்தாக கருத வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும்.
இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்கிற நசீஹத்துனா இராதத்துல் கைர், நலவு நாடுவது. இதை நாம் செய்ய வேண்டும். வேதத்துக்கு நலவு நாடுவது என்றால் என்ன? குர்ஆனை ஓத வேண்டும், பொருள் உணர வேண்டும், தர்த்தீலாக ஓத வேண்டும், தஜ்வீதாக ஓத வேண்டும், குர்ஆன்ல கொஞ்சம் சூறாக்களை மனனம் செய்ய வேண்டும், அதன் கருத்துக்களை புரிந்து வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். இதுவெல்லாம் அந்த வேதத்துக்கு நாம் செய்கின்ற பணிவிடை. ஆமதிஹிம், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நாம் நலன் தர வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒரு மனைவி கணவனுக்கு நசீகத்தாக இருக்க வேண்டும், நலவு நாட வேண்டும். வீட்டுக்குள்ள வருகிறார் என்று சொன்னால் அந்த வீடு கண் குளிர்ச்சியானதாக இருக்க வேண்டும், அமைதியை தருவதாக அந்த வீடு இருக்க வேண்டும். லிதஸ்குனு இலைஹிம் என்று சொல்கிறானே, உங்கள் மனைவிமார்கள் உங்களிடத்திலே நிம்மதியை பெறுவதற்கு. வீடுகள் அப்படி நிம்மதியை தருகிற ஒரு பூங்காவனங்களாக இருக்கின்றனவா என்று நாம் யோசிக்க வேண்டும். வீட்டுக்குள்ள வந்தோம்னா அமைதி வரணுமா? அமைதியை தருவதற்கு அந்த வீடு இருக்க வேண்டும். வீடு கட்டணம் தராது அந்த அமைதியை, கட்டணம் தானா தான் நிற்கும். வீட்டில் இருப்பவர்கள் அந்த அமைதியை தர வேண்டும். தொண்ணூறுகளோடு சிரித்த முகத்தோடு குடும்ப தலைவரை வரவேற்கிற போது அந்த மனைவி அந்த நசீகத்தை நிறைவேற்றுகிறார். வீடுகளுக்குள்ளே வருகிற போது ஒரு கணவனை ஆசுவாசப்படுத்துகிற ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நசீகத்து நடக்கிறது. கணவனுக்கும் அப்படித்தான். ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் நசீகத்து செய்வது, எப்படி நலவு நாடுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சப்பக ஃபாஹு, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வரும்போது மிஸ்வாக் செய்து விட்டு வருவார்கள். ஏன்னா வீட்டுல பேச போறோம், மனைவியோடு பேசுகிற போது வாயிலே துர்நாற்றம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தவன என்ன செய்வார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வந்தவன பல் விளக்குவாங்க. இன்னைக்கு பீடி பான் பிராக்கு இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் போட்டுவிட்டு ஒரு மனைவி எப்படி அந்த வாடையை பொறுத்துக் கொள்ளுவார்? பூண்டு சாப்பிட்டு பள்ளிவாசல் வர வேண்டாம், வெங்காயம் சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வர வேண்டாம், மலக்குகளுக்கு நோவினை ஏற்படுகிறது, ஹதீஸ்ல வருகிறது அல்லவா? அதனால நீங்க சாப்பிட்டு விட்டால் உங்களுடைய வாய்களை சுத்தம் செய்யாதவரை மஸ்ஜிதுக்குள்ள வராதீங்க, மலக்குகள் வேதனை அடைவார்கள். அப்போ பிறருக்கு வேதனை தருகிற ஒரு வாடை ஒரு கணவனுக்கு பல் துலக்குவது பற்றி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. என்ன காரணம்னா, வீட்டில் இருக்கிற மனைவிக்கு அது இடையூறாகும். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஃபோன் பண்றதா உண்டு சில பேர். ஏன்னா தஹஜ்ஜுத் தொழுகிறது அங்க இருக்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியணுமே எனக்கு தெரியல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். எப்படி எழுந்தார்? காமர் ருவைதா, அன்னை ஆயிஷா படுத்திருக்கிறார்கள், மெல்லமாக எழுந்திருப்பார்கள். ஃபதஹ பாபன் ருவைதா, மெல்லமா கதவை திறப்பாங்க. தன்னளவில் தஹஜ்ஜுத் தொழுக, நம்ம தொழுது அவங்கள பாதிக்க கூடாது. வீட்டுக்குள்ளே மனைவியின் நலன் சார்ந்த இந்த சிந்தனை வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் வலி ஐமத்திஹிம் வலி ஆமத்தில் முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்களுக்கும் நலவு நாடுவது. எல்லா முஸ்லிம்களுக்கும் நலவு நாடுவது நபிமார்கள் எத்தனை பேரும் சொன்னார்கள். இன்னி வல்லியுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன்ஸஹு லக்கும், நான் அல்லாஹ்வுடைய தூது செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் நலவு நாடுகிறேன். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், வ அனலக்கும் நாசிஹுன் அமீன், உங்களுக்கு நம்பிக்கையான நல்ல உபதேசி, நலன் நாடுகிற மனிதன் நான் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? அப்போது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நலவு நாடுகிற பண்பு வேண்டும். தூர நோக்கத்தோடு இஸ்லாமிய சமூகத்திற்கு இது நல்லதா, சரியானதா, இது உண்மையாக இருந்தாலும் இப்போது சொல்லலாமா, அதனால் குழப்பம் ஏற்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வுகளை நாம் பார்த்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் எப்படி நலவு நாடினார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல செவ்வக வடிவத்துல நீர் அப்படியே இருந்தது, சதுரமா கட்டிட்டாங்க குறைஷிகள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருந்தது. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஹத்தீம் தின்ன ஒன்று லாட மாதிரி இருக்கும், ரவுண்டா இருக்கும், அது காபத்துல்லாவுடைய அஸ்திவாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின போது அதோடு சேர்ந்து நீளமாக இருந்தது. பொருளாதார பற்றாக்குறையினால் இந்த காபாவை சுருக்கி கட்டி விட்டார்கள். எனக்கும் ஆசையா இருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மாதிரி அந்த காபாவை கட்டி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 2 வாசற்படி வைத்து கட்டி இருந்தார், அது போல கட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பம் வரும் என்று நான் பயப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நலவு நாடுதல் என்றால் இதுதான் நலவு நாடுதல், சத்தியம்தான், உண்மைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டதை போல இருக்கணும் ஆசைப்படுறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா கட்டினா குழப்பம் வந்துடும் பயப்படுறேன். இப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். கடைசியா காபாவுல கை வச்சுட்டாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அல்லவா? போகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் இந்த காபாவை மாற்றி அமைப்பேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரசு இருக்கிறது அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் அந்த மக்காவின் ஆட்சியாளராக வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி அன்னை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்ததா? ஏதாவது செய்யணும்னு நினைச்சு செய்ய முடியாம போன மாதிரி ஏதாவது இருக்கா என்று கேட்டபோது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, காபாவை மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப செய்ய முடியாதுன்னு வருத்தப்பட்டார்கள் என்று சொன்ன உடனே அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆர்டர் போட்டார். மக்காவுடைய கவர்னர் இல்லையா, காபாவுடைய மராமத்து பணி நடக்க போகுதுன்னு சொல்லி காபாவை அந்த லாடத்தோடு சேர்த்து செவ்வக வடிவத்தில் கட்டி 2 வாசல் படி வைத்து கட்டி அவர்கள் திறப்பு விழா செய்து விட்டார்கள். சொன்னதை போல நடந்தது. மக்கள் எல்லோரும் கிளர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன காபா இருந்துச்சோ அதை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்தார். அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் கட்டிய காபாவை மாற்றி செவ்வக வடிவாக கட்டினார். ஹாரூன் ரஷீதுடைய காலம் வருகிறது, மீண்டும் வருகிறார்கள். நான் செவ்வகமாக கட்டப் போகிறேன் சொன்ன போது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேகமாக விஜயம் இருந்தார்கள். எப்பா ஒரு அரசரா வருவீங்க, உங்க அரசியல் விளையாட்டு இடமா காபாவை மாத்திட்டீங்களா? காபாவுக்கு இதுதான் அளவுகோல். இப்போது எப்படி இருக்கிறதோ அதே காபா தான் இனி எப்போதும் இருக்க வேண்டும். இது எந்த அரசரும் கை வைக்க கூடாது என்று ஒரு பொது முடிவை எடுத்தார்கள் என்கின்ற நிகழ்வுகளை நாம் கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, நான் மாத்தி அமைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா மக்கள்கிட்ட குழப்பம் வரும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா. இதுதான் முஸ்லிம்கள் மீதுள்ள நிலவு நாடு. ஒரு உண்மைதான், சொன்னால் செய்து விடலாம், ஆனால் அதில் பிரச்சனை ஏற்படும் என்ற சிந்தனை வருகிற போது அதை சற்று காலம் தள்ளி போட வேண்டும். சொன்னார்கள், மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கம் போய்விடலாம் என்று அறிவிப்பு செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு சொர்க்கம் போயிடலாம். சஹாபிகளுக்கு ஒரு சந்தோஷம். இது எல்லாத்தையும் அறிவிப்பு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு வேகமா வந்து நிறுத்துங்க என்று சொல்லி தட்டுகிறார்கள். பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என் கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே செருப்பு இருக்கிறது, ஆதாரம் தான். ஆனால் நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? அதுல உமர் ரலியல்லாஹு பெருமானார் பக்கத்திலே போகிற போது பேச்சுவார்த்தை நடக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கம் போகலாம், உண்மைதான். ஆனா இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப கலிமா சொன்னாவே போதும், தொழுக தேவையில்லையா, நோன்பு வைக்க தேவையில்லையா, ஹஜ்ஜி செய்ய தேவையில்லையா, இப்ப வணக்க வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்துக்கு மக்கள் வந்து விடுவார்கள். ஹல்லீல் யாவலஹும், எல்லோரும் அமல் செய்வதற்கு கொஞ்ச காலம் விடுங்க, அப்புறம் ஒரு காலம் வந்த பிறகு கலிமா சொன்னாலே சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஆனா அமல் கட்டாயம் என்ற ஒரு நிலைப்பாடு பின்னால் ஏற்படும். முன்னாடியே சொல்ல வேணாம், சொன்னால் குழம்பி விடுவார்கள். இதற்கு பெயர் தான் முஸ்லிம்களுடைய தூர நோக்கு சிந்தனை கொண்டு அவர்களுக்கு நனவு நாடுவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீசுகளிலே ஒன்னு ஆசைப்படுவாங்க, நான் ஒவ்வொரு தொழுகைக்கும் விஸ்வாக்கு செய்யணும்னு அமர்த்துகும், நான் கட்டளை போடணும்னு ஆசைப்படுறேன், ஒவ்வொரு தொழுகைக்கும் விஸ்வாக்கு செய்யணும்ட்டு. ஆனா மக்களுக்கு சிரமம். 3 நாட்கள் தராவீஹ் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். 4ஆவது நாள் பள்ளிவாசலுக்கு வரல, சஹாபிகள் எல்லாம் வந்துட்டாங்க. எப்போதும் தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுவது உண்டு. ரமலானில ஜமாத்தோடு நடத்துகிறார்கள், தொழுகை நடக்கிறது. எல்லா சஹாபிகளும் 4ஆவது நாள் வந்து பார்த்து விட்டு ஏமாந்து போகிறார்கள். காலையில் சுபஹ் தொழுகை எல்லோரும் கூடி இருக்கிற போது நாங்கெல்லாம் வந்தோம், நீங்க வரல என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஞாபகப்படுத்துகிற போது, நான் உங்கள் மீது ஹஷீது அய்யுஃபரத அலைக்கும், ரமலானின் இரவு தொழுகை ஃபர்லா போயிடும் நான் பயப்படுறேன். 5 வக்து தொழுகையே ஃபர்லாயி அதே முழுசா முடியல, அதை முழுமைப்படுத்துவதற்கு இத்தனை சிரமங்கள் உம்மத்திற்கு இருக்கிறது. ரமலான்ல பகல்ல நோன்பு வைக்கணும், இரவுல இந்த தராவீஹ் தொழுகை ஃபர்ல் என்று ஆகிவிட்டால் அதை விடுவதால் இந்த உம்மத்திற்கு சிரமம் ஏற்பட்டு விடாதா என்று எண்ணி நான் தொழுக வரவில்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறதே. நலவு நாடுதல் என்பது ஒரு விரிவான ஒரு பண்பு. ஒரு முஃமினிடத்திலே அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை ஒரு பக்கம், அத்தோடு சேர்ந்து நலவு நாடுதல் என்ன, தன்னால் என்ன முடியும்? கல்வியா, அந்த கல்வியினால் சமுதாயத்துக்கு நலவு நாட வேண்டும். பொருளாதாரமா, அந்த பொருளாதாரத்தின் மூலம் நலவு நாட வேண்டும். நல்ல ஆலோசனை சொல்கிற பண்பு இருக்கிறதா, சமூகத்திற்கு வழிநாட்டுவதன் மூலம் நலவு நாடலாம். நலவு நாடுதல் என்கின்ற பண்பை
வணக்க வழிபாடுகளின் ஒரு பகுதியாக நாம் ஏற்படுத்திக் கொண்டால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கின்ற அல் குர்ஆனுடைய வசனம் எறும்பை முன்வைத்து அல்லாஹ் இந்த வசனங்களில் எடுத்து காட்டுகிறான். உயர்ந்த நல்ல கொள்கைகளையும் மேலான இபாதாத்துகளோடு சிறந்த சமூக சேவைகளை முன்னெடுக்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவரும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.